சூறாவளியிலே சொல்லியிருப்பதை போல, பாஷை என்பது வேட்டை நாயின் கால் தடத்தை போன்றது. நாம் அதை உற்று பார்த்து கொண்டிருக்கையில் அது வெகு தூரம் போய்விட்டிருக்கும். பாஷை என்பது வேட்டை நாயின் கால் தடத்தை போன்றது. நாம் அந்த கால் தடத்தை உற்று பார்த்து கொண்டிருக்கையில் அந்த வேட்டை நாய் வெகு தூரம் போய்விட்டிருக்கும் என்று சொன்னார். கண்ணதாசனும் அப்படித்தான். அவரை நீங்கள் ஒரு 20 நிமிஷத்தில் அவரை பற்றி பேசவே முடியாது. ஒவ்வொரு பாடலுமே 2 மணி நேரம் குறைந்தது அவரை பற்றி பேச வேண்டிய படைப்புகள் எல்லாமே. அவருடைய பாடல்களாகட்டும், கவிதைகளாகட்டும், கட்டுரைகளாகட்டும், அர்த்தமுள்ள இந்து மதமாகட்டும், அனுபவ மொழிகளாகட்டும், மனவாசமாகட்டும், இப்படி ஒவ்வொரு படைப்புலையுமே அவரது வாழ்க்கையை எடுத்து ஒரு உள்ளங்கையில் அப்படி அந்த ஈரத்தோடவும் அந்த வெப்பத்தோடவும் எடுத்து நம்ம கையில் கொடுத்துட்டு போயிருக்காரு. எந்த பாடலை சொல்வது? எத்தனை பாடல்கள்? செந்தமிழ் தேன்மொழியால் சொல்கிறதா? மலர்ந்து மலராத பாடலாக சொல்கிறதா? பொன்னை விரும்பும் பூமியில் சொல்கிறதா? காலங்களில் அவள் வசந்தம் சொல்கிறதா? கல்ல மாணிக்க கல்லாகமாக சொல்கிறதா? நினைக்க தெரிந்த மனமை பற்றி சொல்கிறதா? போனால் போகட்டும் போடா, வீடு வரை உறவு, மாலை பொழுதின் முழக்கத்திலே, அத்தி காய் காய் காய், பார் மகளே பார், சட்டி சுட்டதடா, சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, அத்தான் அவள் நினைத்தான், நான் பேச நினைப்பதெல்லாம், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால், நான் கவிஞனும் இல்லை. திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் பல்லவி தான் ஒரு பாடலோட முகம்னு சொல்லுவாங்க. அது பளிச்சுன்னு வந்துடணும். அந்த கதை வரணும், கதை சூழல் வரணும், எளிமையாக இருக்கணும், இசைக்கு பொருந்தணும், அது பாமரர்களுக்கு புரியணும். படிக்காத மேடை படத்தில் ஒரு சூழல், படித்த பெண் சிவாஜியை கல்யாணம் பண்ணிப்பார். ஒரு கட்டத்தில் 2 பேருக்கும் சண்டை நடக்கும். சிவாஜி அவளை அரைஞ்சிட்டு பாடுறாரு, நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை, காதல் என்னும் ஆசை இல்லா பொம்மையும் இல்லை. இப்படி ஒரு தேங்காய் உடைச்ச மாதிரி ஒரு பல்லவி விழுது பாருங்கள். இப்படி ஒவ்வொரு பாடலுமே, இப்போ அந்த சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேன் அந்த பாடல் எடுத்துக்கிட்டால் கூட தொல்காப்பியம் என்ன சொல்லுதுன்னா, தான் கொண்ட காதலை தலைவனிடம் நேரடியாக உணர்த்துவதில்லை. தொல்காப்பியத்திலே தலைவியிலே இந்த சூத்திரங்கள் வருகின்றன. யார் எப்போதெல்லாம் பேசலாம், தலைவி கூற்று, தோழி கூற்று, பாங்கன் கூற்று, செவிலித்தாய் கூற்று, இப்படி ஒவ்வொன்றுக்கும் இலக்கணம் சொல்லி வருகிற தொல்காப்பியர் தலைவி கூற்றிலே சொல்கிறார், தான் கொண்ட காதல் ஆசையை தலைவி தலைவனிடத்திலே நேராக சொல்வதில்லை, குறிப்பால் உணர்த்துவாள். இந்த பாடல் எடுத்துங்க, சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேன். அந்த மரபுக்குள் நின்று, இன்றைக்கு தின்னாதே என்ன தின்னுக்கோ இப்படிலாம் பாடல் வந்துட்டுருக்கு. ஆனால் அந்த மரபுக்குள்ளே நின்று கண்ணதாசன் கவியரசர் எழுதுகிறாரு, சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேன். அது ஒரு விஷுவல், ஒரு காட்சி படிமம். என்ன படிமம்? சிட்டுக்குருவி முத்தம் கொடுக்குது, சேர்ந்திட கண்டேன். அதுக்கடுத்து சேர்ந்துருது. செவ்வானம் கடலிலே கலந்திட கண்டேனே, அது ஒரு விஷுவல் மெட்டஃபர். மொட்டு விரித்த மலர்களிலே வண்டு முழங்கிட கண்டேனே, மூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டேன். இந்த 4 வரிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இது தலைவி தலைவனுக்கு குறிப்பால் தன்னுடைய தாபத்தை உணர்த்துகிற மரபு கொண்டு நின்று எழுதப்பட்ட வரிகள். இப்படி ஒரு 4 வரிகள் எந்த இயக்குனர் கிடைச்சாலும் அப்படி லட்டு மாதிரி எடுத்துப்பாங்க. ஏன்னா எல்லாமே காட்சி படிமங்கள், விஷுவல்ஸ். அதுக்குள்ளே நின்று இது இலைமறை காயாக அது உள் சொல்லப்பட்ட விஷயங்கள், நிறைய சம்பவங்கள் சொல்லுவார்கள். அவருடைய மலர்ந்து மலராத பாடல்களிலே கூட ஆகட்டும், மலராத பெண்மை மலரும் முன்பு தெரியாத விஷயம் தெரியும் 2 வரிகளை சென்சாரதிகள் பார்த்துட்டு, இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எங்கள் கைகளை இதை வெட்டு வெட்டு என்று தூண்டுகின்றன, ஆனால் சொல்லிய விதம் இதை வாழ்த்த தூண்டுகிறது என்று அந்த வரிகளை விட்டு விட்டார்களாம். ஆக ஒவ்வொரு பாடலையும் நம்ம சொல்லலாம். இப்போ கண்ணே கலைமானி பாடல் எடுத்துட்டுங்க, எங்கள் இயக்குனர், எங்களுடைய குருநாதர் பாலுமகேந்திர அவர்களுக்கு கடைசியாக அவர் எழுதின பாட்டு. அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 70 பாடல்கள் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கார். ஐயா பஞ்சவர்ணசனம் அவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். அந்த ஒரு வாரத்தில் அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சூரியன் மாதிரி பிரகாசிச்சுருந்திருக்கார். அவ்வளோ எழுதி கொடுத்துருக்கும்போது கடைசியாக எழுதி கொடுத்த பாட்டு அந்த கண்ணே கலைமானி பாட்டு. சிலப்பதிகாரத்தில் ஒரு காட்சி வரும். கோவலனும் கண்ணகியும் மதுரை நோக்கி சென்று கொண்டிருக்கும்போது அந்த மதுரை மாநகருடைய கொடி அவர்களை பார்த்து வராதே வராதே என்று அசைவது போல இருக்கிறது என்று இளங்கோவடிகள் சொல்வார். வராத, ஒரு ஆபத்து காத்துட்ருக்கு, இந்த பக்கம் வராத என்று இது தற்கூறி பெற்றணி என்று சொல்வார்கள். இது என்னென்னா, ஒரு படைப்பாளி, ஒரு எழுத்தாளன், ஒரு கவிஞன் ஒரு கிளைமாக்ஸ்க்கான ஒரு ப்ரீ லீட், இதுதான் கிளைமாக்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு கோடிட்டு காட்டுறது.
இதை வந்து இந்த கண்ணே கலைமான பாடலில் ஒரு எழுதியிருப்பார் கவிஞர். உனக்கே உயிரானேன் என்னாலும் என்னை நீ மறவாரு. அதான் படத்தோட கதை. கடைசியில் மறந்துட்டு போயிடுவான். படத்தோட முதல் பகுதியில் வருகிற ஒரு பாடலிலே கதையை முழுமையாக அமர்ந்து கேட்டு அந்த கதையின் ஜீவனை, அந்த கதையின் சாரத்தை அப்படியே எடுத்து முன்பகுதியில் வருகிற ஒரு பாடலில் அந்த வரி ஒரு முதல்ல நீங்கள் அந்த பாடலை படம் கதை தெரிவதற்கு முன்பாக ஒளி நாடாவிலே கேட்டு பார்க்கும்போது அது ஒரு காதல் பாடல் போல் இருக்கும். அது படம் பார்த்த பிறகு திரும்ப வரும்போது உனக்கே உயிரானேன் என்னாலும் என்னை நீ மறவாதே என்கிற அந்த ஒரு வரியினுடைய அந்த எளிமை, பனித்துளி கூட எளிமையானது தான். ஆனால் அந்த பனித்துளியே இந்த பிரபஞ்சத்தையே நீங்கள் பார்க்கலாம். அதை போல பிரபஞ்சத்தை அடக்கிய ஒரு பனித்துளி கண்ணதாசன். அந்த அளவுக்கு ஒவ்வொரு பாடலையும் நம்ம வந்து அவரை பற்றி பேசிட்டே போகலாம். என்னென்ன உவமைகள், என்னென்ன புதிய புதிய கருத்துக்கள், சொல்லாட்சி, அந்த எளிமை எல்லாம் தாண்டி அந்த எளிமை தான். ஓஷோ அவருடைய சுயசரிதை, ரஜேஷ் ஓஷோ அவர்கள் அவருடைய சுயசரிதை எழுதும்போது ஒரு இடத்திலே சொல்கிறார், கடவுள் வயிற்று வலியில் வேதனைப்படுகிற போது என்னை படைத்திருப்பான் என்று எழுதுகிறார். ஓஷோவுக்கு ஒரு 10 ஆண்டுகள் முன்பாகவே கண்ணதாசன் எழுதுகிறார், அமைதி இல்லாத நேரத்திலே அந்த ஆண்டவன் என்னை படைத்து விட்டான். ஆக இந்த அறக்கட்டளை என்பது உண்மையில் கண்ணதாசனுக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்றால், குடிக்க தெரிந்த 4-5 நண்பர்கள் ஒன்றாக அமர்ந்து ஒரு மாலை நேரத்திலே பௌர்ணமி வெளியிலே ஒரு பாடத் தெரிந்தவரை வைத்துக்கொண்டு கண்ணதாசன் பாடல்களை பாட பாட கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் கண்ணதாசன் விழா என்று நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வாழ்ந்த ஒரு